இன்றைக்கி துவரம்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம். இது தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இது சாஸும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு குழம்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இந்த வடை தொட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். துவரம்பருப்பு வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. அதை போட்டு ஒரு பவுலில் ஒரு நல்லா 2-3 தவணை தண்ணி ஊற்றி, ரேஷன் கடைனா நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சாதா பருப்புனாலும் நல்லா கழுவி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு இப்படி இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மிளகாய் போட்டுக்கோங்க, சோம்பு, இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. ரேசன் பருப்பு அவ்வளோ நல்லா வடை நல்லாயிருக்கும். இந்த ஓலை ஆட்டி எடுத்துக்கோங்க, குறைன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கட்டும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஊறிச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவு கெட்டி இருந்தால் போதும். இப்போ தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை கிடச்சா கூட முருங்கைக்கீரையெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா சத்தானது, நல்லாவும் இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வடை பக்குவத்துக்கு இருக்குது மாவு. நம்ம அரைச்சது கரெக்டாக இருக்குது. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காய்கறிலாம் நிறைய ஒரு நாள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு சத்தானது தான், ரேஷன் கடையில் கிடைக்கிறது. அழகாக செஞ்சு சுடு சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், ரச சாதம், குழம்பு சாதம், சும்மா டீ ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு டீயும் போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம உள்ளங்கையில் வச்சு வடை போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இதுபோல் ஒரு பிளேட்டில் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை காய வச்சு நம்ம தட்டி வச்ச இந்த வடையை போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். எண்ணெயும் குடிக்காமையும் மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா பருப்பெல்லாம் வெந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். கெட்டி சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மழை நேரத்துக்கு நல்லா சுடவே தீர்ந்துடும். பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு வடை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.